வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனல். நான் உங்கள் குமுதா. ஒரு அழகான கிராமத்துல கதிர் அப்படின்னு ஒரு துணி வியாபாரி இருந்தான். அவனுக்கு கை நிறைய வியாபாரம் நடந்து நல்ல வருமானம் கிடைச்சிட்டு தான் இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு நாளும் மனசுல நிம்மதியே இல்ல. நம்ம இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற பேராசை அவனுக்குள்ள ஒரு தீயா எரிஞ்சிட்டே இருந்தது. விடிய விடிய உழைச்சாலும் 4 காசுதான் தேறுது. ஏதாவது குறுக்கு வழியிலாவது சீக்கிரம் பணக்காரன் ஆகிடணும்னு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருப்பான். அன்னைக்கு சாயங்காலம் சந்தையில வியாபாரத்தை முடிச்சுட்டு கதிர் வீட்டுக்கு கிளம்பினான். அப்போ ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பெரிய அரச மரத்தடி வழியா நடக்கும்போது அங்க ஒரு வயதான முதியவர் அமர்ந்திருக்கிறத பார்க்கறான். அந்த முதியவரோட கைகள்ல ஒரு பழைய களிமண் பானை இருந்தது. கதிரை பார்த்த அந்த முதியவர் மெதுவா சிரிச்சுக்கிட்டே, "என்ன கதிர், முகத்துல ஏகப்பட்ட யோசனை. ஆசைக்கு அளவு இருக்கலாம், ஆனா பேராசைக்கு அழிவுதான் முடிவு தெரியுமா?" அப்படின்னு கேக்குறார். அதை கேட்டு கதிர் எரிச்சலாகி, "பெரியவரே, வர்ற வழியில வம்பு வளர்க்காதீங்க. எனக்கு ஏகப்பட்ட கவலை. உங்கள மாதிரி வெட்டியா உட்கார எனக்கு நேரமில்ல" அப்படின்னு கோபமா சொல்றான். அதுக்கு அந்த முதியவர், "உன்னோட கவலை பணம் தானே? இதோ இந்த சாதாரண களிமண் பானைய வச்சுக்கோ. இது சாதாரண பானை இல்ல, ஒரு அசாதாரண பானை. இதுல நீ ஒரு தங்க நாணயத்தை போட்டா அது 2ஆ மாறும். 2 போட்டா 4 ஆகும். ஆனா இதுல ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த பானைக்குள்ள இருந்து நீ எப்ப வேணாலும் தங்க நாணயங்களை எடுத்துக்கலாம். ஆனா நீ எடுத்து பயன்படுத்த தொடங்குற அன்னைக்கு இந்த பானை உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இது வேலை செய்யாது. உனக்கு எப்ப போதும்னு தோணுதோ அப்போ பானைய உடைச்சிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றார். முதியவர் சொன்னதை கேட்டு கதிர் அப்படியே அதிர்ந்து போயிட்டான். ஆவலோட அந்த பானைய வாங்கிக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடுறான். நள்ளிரவு நேரத்துல ஒரு இருட்டு அறையில விளக்கை ஏத்தி வச்சிட்டு தன்கிட்ட இருந்த ஒரே ஒரு தங்க நாணயத்தை அந்த பானைக்குள்ள போடுறான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணமே நாணயங்கள் கிணுகிணுக்கிற சத்தத்தோட அது 2 நாணயமா மாறுது. கதிருக்கு சந்தோஷத்துல தலைக்கால் புரியல. அடேங்கப்பா, நிஜமாவே 2 நாணயம் ஆயிடுச்சு. சரி, இதை இப்படியே விட்டா 4 ஆகும், 8 ஆகும், 100 ஆகும், லட்சமாகும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கணக்கு போட ஆரம்பிச்சான். அன்னையில இருந்து கதிர் கடைய திறக்கறதே இல்ல. சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு 24 மணி நேரமும் அந்த பானையையே வெறித்து பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கான். நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு. பானை முழுக்க தங்க நாணயங்கள் நிரம்பி வழிய தொடங்குச்சு. நினைச்சிருந்தா கதிர் அப்பவே அதை எடுத்து ஊர்லயே பெரிய பணக்காரன் ஆகியிருக்கலாம், நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவனோட பேராசை அவனை தடுத்தது. இன்னும் 1 வாரம் போகட்டும், இன்னும் ஒரே 1 வாரம் போகட்டும், இந்த பானை கொள்ளாத அளவுக்கு தங்கம் பெருகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருந்தா. பணத்தின் மீதான மோகம் அவனோட தூக்கத்தை கெடுத்து உடம்பையும் முழுசா கெடுத்துடுச்சு. அவன் பாக்கறதுக்கே ஒரு பேய் பிடிச்சவன் போல மாறிட்டான். கடைசியா ஒரு நாள் நள்ளிரவு அளவுக்கு அதிகமான தங்க நாணயங்களோட எடையை தாங்க முடியாமல் அந்த பழைய களிமண் பானையில் சடசடவென விரிசல் விழ ஆரம்பிச்சது. அதை பார்த்து கதிர் பதறிப்போய், "ஐயோ, பானையில விரிசல் விழுது, வேண்டா, உடையாதே உடையாதே" அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறான். ஆனா அவன் தொடுறதுக்குள்ள பானை டமால்னு உடைஞ்சு தரையில சிதறுது. ஆனா அங்கதான் ஒரு பெரிய விசித்திரம் நடந்தது. பானை உடைந்த அடுத்த நொடி உள்ளே இருந்த பளபளப்பான தங்க நாணயங்கள் எல்லாமே வெறும் களிமண் துகள்களாகவும் காய்ந்த இலைகளாகவும் மாறி தரையில கிடந்தது. கதிர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். எல்லாமே போச்சே, என் தங்கம் எங்க, என் பணம் எங்க? ஐயோ! போதும்ங்கிற மனசு இல்லாததால என்கிட்ட இருந்த ஒரு நாணயத்தையும் இழந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நடுத்தெருவுல நிக்கிறேனே அப்படின்னு தலையில கை வச்சு கதறி அழுதான். ஆனா அவனோட பேராசைக்கு அங்க களிமண் மட்டும்தான் மிஞ்சியது. நண்பர்களே, இந்த கதையில வர கதிர் மாதிரிதான் நாமும் பல நேரங்கள்ல பேராசைப்படுறோம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க? நம்மிடம் இருக்கும் நன்மைகளை எண்ணி பார்த்து அதை வச்சு திருப்தி அடைய பழகணும். பேராசை என்பது ஒருபோதும் நிரம்பாத குடம் போன்றது. அது ஒரு கட்டத்துல நம்மிடம் உள்ள நிம்மதியையும் சேமிப்பையும் சேர்த்தே அழித்துவிடும். இன்றைய சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி முடிந்தது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளுக்காக சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். பை பை நண்பர்களே.